குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். பிரம்மஞான பொற்சுவிலிருந்து உங்களுடைய ருத்ரஸ்வதா பேசுகின்றோம். இப்பொழுது நான் தியானம் என்பது என்ன, தவம் என்பது என்ன, இந்த தியானமும் தவமும் நமக்குள் எப்படி நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல் செய்யலாம். எமது அனுபவத்தில் வந்த சில விஷயங்களை உங்களோடு நாம் இங்கே பகிர்ந்து கொள்கின்றோம். நமது நாட்டில் மறைநூல்கள் ஏராளம். இந்த மறைநூல்களை வேதம் என்று வடமொழி சொல்கிறது. இந்த மறைநூல்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நமக்கு முன்னோர்களாலும் சான்றோர்களாலும் ஞானிகளாலும் சித்தர்களாலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் இறைவனின் வார்த்தைகள் இருக்கின்றன என்று சொல்கிறது மறைநூல்கள். சமயக்குறவர்கள் மீதும் அசையாத நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று நமது சிறு குழந்தை வயது முதலே நமக்கு இது நாள் வரை சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த இடத்தில் நான் அப்படி சொல்லப்போவதில்லை. உன்மீது நீ நம்பிக்கை வை, உன்மீது நீ நம்பிக்கை வை, இதைத்தான் நான் சொல்லப் போகின்றேன். முதலில் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் மறைநூல்களில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இறைவன் சொல்லியுள்ள போதனைகளின் சாரத்தை அப்போதுதான் உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ளவே முடியும், விளங்கிக் கொள்ளவும் முடியும். தன் மீதே நம்பிக்கை வைக்காத ஒருவனுக்கு அவனுடைய ஏனைய அனைத்து நம்பிக்கைகளும் அர்த்தமற்றவையாகவே போய்விடுகின்றன. உங்கள் பாதங்களில் நிற்கக்கூடிய திறமை உங்களுக்கு இல்லாத போது உங்களால் அடுத்தவருடைய பாதங்களிலா நிற்க முடியும்? புத்தர் இவ்வாறு சொல்வார், உனக்கு நீயே கைவிளக்காயிரே, உனக்கு நீயே அடைக்கலமாயிரே. ஒருவனுடைய உள்ளார்ந்த சுயத்தனை தவிர்த்து ஒரு சரியான அடைக்கலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இதையே தான் நானும் சொல்கின்றேன். ததாஸ்து. ஒரு நாள் இரவு தன்னை பார்க்க வந்திருந்த சாதுவை வழியனுப்பி கொண்டிருந்தார் மற்றொரு சாது. விருந்தாளியாய் வந்த சாது கேட்டார், ஒரே காரிருளாய் உள்ளதே, பாதியை எப்படி நான் பார்ப்பது? அங்கிருந்த சாது ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அதனை கிளம்பி கொண்டிருந்த சாதுவிடம் தந்தார். ஆனால் வந்திருந்த சாது அதனை வாங்கி கொண்டு படியிறங்கும் போது அதனை கொடுத்த சாது ஊதி அணைத்து விடுகிறார். அந்த பகுதி மீண்டும் இருளால் போர்த்தப்பட்டது. அப்போது அந்த வீட்டு சாது சொன்னார், என் மெழுகுவர்த்தி உனது பாதைக்கு ஒளிகாட்ட முடியாது. அதற்கு நீ உன்னுடைய சொந்த விளக்கினை வைத்து கொள்ள வேண்டும். படியிறங்கிய சாதுவுக்கு அவர் சொன்ன அறிவுரை புரிந்தது. இதுவே அவரது வாழ்க்கை பிரயாண விளக்கின் ஒளிப்பரவும் நன்னாளாக மாறியது. இவ்விளக்கினை அணைக்க முடியுமா, எடுக்க முடியுமா? நன்றாக யோசியுங்கள். ஆன்மீக ஒழுக்கமானது வாழ்க்கையின் ஒரு பகுதி கிடையாது. உங்களது வாழ்க்கையின் ஒரு சிறு பிரிவு கிடையாது. இது வாழ்க்கை முழுவதுமே ஆன்மீக ஒழுக்கமாகும். நீங்கள் நிற்பது, அமர்வது, பேசுவது, சிரிப்பது, அழுவது, விளையாடுவது, ரசிப்பது என அனைத்துமே ஆன்மீக கட்டுப்பாட்டால் அரவணைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஆன்மீகம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்போதுதான் உங்களது சமய பிடிப்பு இயல்பாக அமையும். பிரார்த்தனை, வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளில் சமயம் காண கிடைக்காது. சமயம் ஒரு வாழ்வியல், வாழும் முறை, வாழ்க்கையே அது. உங்களது முழு வாழ்க்கையுமே பூஜையாகவும் பிரார்த்தனையாகவும் ஆன்மீக மனம் கமழ உருமாறுவதாகவும் அதுதான் சமயம். இது ஒரு சடங்கல்ல, இது வாழ்க்கை போகும் பாதை. இந்த விளக்கத்தின்படி பார்த்தால் எந்த ஒரு சமயமும் சமயவாதியாக மாற முடியாது. ஒரு தனி மனிதன்தான் ஆன்மீக ஒழுக்கம் தவறாது வாழ்ந்து சமயவாதியாய் மலர வேண்டும். எந்த விதமான நடவடிக்கையும் சமயநெறி என்று ஆகாது. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைதான் புனிதமானதாய் கையாளப்பட்டு சமயம் என்றாகும்.
உங்களுடைய ஈகோ முதலில் அழிந்தாக வேண்டும். ஆணவம், அந்த ஆணவம் தவிடுபடியாக வேண்டும். நான் எனும் சிறையிலிருந்து விடுதலை நீங்கள் அடைந்தால்தான் உங்கள் நினைவு தனிமனித தளத்தை விட்டு மேலெழும்பும். எழுந்து அந்த இறமையுடன் இரண்டர கலந்து நிற்கும். சமுத்திர ஜலத்தை ஒரு பானை முண்டெடுக்கும் போது சமுத்திர ஜலம் பிரிக்கப்பட்டு விடுகிறது. அதைப்போல நான் என்று கொக்கரிக்கும் இந்த அழியும் உடம்பு ஒருவனை சத்தியத்திலிருந்து பிரித்து வைக்கிறது. என்ன இது ஈகோ, ஆணவம் என்பதெல்லாம் என்ன? உங்களுக்குள் இதனை நீங்கள் எப்போதுதான் தேடியதுண்டா? அது இருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்க்காத ஒரே காரணத்தால் தான் அது அங்கே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறது. ஆணவ ஈகோ என்னுள் உள்ளதா என்று நான் துளாவிய போதுதான் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். 6 மனதும் குளிர்ந்து நீங்கள் சலனமற்று அமைதியாக இருக்கும் காலத்தில் உங்களுக்குள் இறங்குங்கள், இறங்கி பாருங்கள். நான் எனும் ஆணவத்தை நீங்கள் எங்குமே காண முடியாது. நான் என்று ஒன்று கிடையாது. ஈகோவால் சில சமூகம் சார்ந்த சௌகரியங்கள் இருக்கு. இதனால் அது தனி மனிதனின் மீது திணிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அதைப் போலவே நீங்கள் நான் என்று ஒன்றை நிறுவி அதன் மீது சுவாதீனம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இரண்டுமே சமூக வசதிக்காகவே, நிதர்சனமானவை அல்ல. உங்களுக்குள் இருக்கிறதே இறைமை. அதற்கு பெயரும் கிடையாது, ஈகோவும் கிடையாது. நிர்வாணா எனும் நிலைமைக்குள் நுழைவதாக சொல்வதுண்டு. அப்படி ஒன்றும் கிடையாது. மோட்சத்துக்குள் நுழைவது, விடுதலையை எட்டி பிடிப்பது, ஆன்மாவை அடைவது என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓரிடத்தில் நீங்கள் வசிக்கிறீர்கள். அந்த இடத்தை விட்டு நீங்கள் இன்னும் கிளம்பிய பாடு இல்லை. அந்த இடத்திற்குள் நீங்கள் மறுபடியும் எப்படி நுழைய முடியும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அந்த இடத்தை விட்டு இன்னும் நகரவே இல்லை. அப்படி இருக்க அந்த இடத்தில் நீங்கள் மறுபடியும் எப்படி நுழைய முடியும்? அப்படியானால் என்னதான் நடக்கிறது? ஆன்மாவுக்குள் நுழைவது என்று எதுவுமே நடக்காது. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் இப்போது மூச்சு முட்ட மூழ்கி கிடக்கிறீர்களே உலகம், அது அப்படியே கனவு போல கரைந்துவிடும். நீங்கள் உங்களை அப்படியே உங்கள் சுயத்திலே தரிசிப்பீர்கள். இந்த அனுபவம் ஏதோ ஓரிடத்தில் நுழைவதைப் போன்ற அனுபவம் கிடையாது. ஒரு கனவில் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பிரயாணம் திடுதிப்பென்று முடிந்துவிட உங்களை நீங்களே படுக்கையில் கண்டெடுப்பதை போன்ற அனுபவத்துக்கு இணையானதாகும். நீங்கள் வேறெங்கும் போகாததால் திரும்புவது என்ற கேள்விக்கு அங்கு இடமே இல்லை. நீங்கள் எதையுமே இழக்கவில்லை. ஆதலால் வேறு ஒரு வஸ்துவை அடைவதாய் சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு கணவனை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்கோ போய்விட்டதைப் போலவும் எதையோ தொலைத்து விட்டு தேடுவதைப் போலவும் நீங்கள் கருதுவதெல்லாம் கனவுதான். ஆகவே நீங்கள் எந்த இடத்துக்கும் திரும்பி வர தேவையில்லை. எதையும் தேடி அடைய வேண்டிய நிலைமையும் இல்லை. நீங்கள் விழித்தர வேண்டியதுதான் இப்போது பாக்கி. சத்தியத்தை தெளிவாக அறிந்து ஞானம் எய்துவது எப்போதுமே துல்லியமாக அரங்கேறும். பாக்கி இல்லாமல் முழுமையாய் கைகூடிவிடும். அது படிப்படியாக அடையப்படுவதல்ல. இது பரிணாம வளர்ச்சி அல்ல. ஒவ்வொரு கட்டமாக இடம்பெற இது ஒரு புரட்சி. கண்டுகொண்டிருக்கும் கனவிலிருந்து யாராவது மெல்ல மெல்ல விழித்தெழுவார்களா? ஒன்று அங்கு கனவு இருக்கும், அல்லது அங்கு கனவே இருக்காது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கட்டம் கிடையாது. ஒரு தனி மனிதனுக்குள் ஆன்மீக ஒழுக்கம் முழுவதுமாய் நிறைவு பெற்று நிலை பெற நீண்ட காலமாகும். ஆனால் இது மறுப்பதற்கு முடியக்கூடிய காரியமா? மறுக்கவே முடியாது. ஆனால் சத்தியத்தை உணர்தல் கீறி பரவும் மின்னலை போன்று சட்டென்று இடம் பெற்றுவிடும். நொடியின் பின்ன நேரத்தில் இது நடந்துவிடும். அதன் முழுமையான பூரணத்துவத்துடன் சிறிதளவு கூட மிச்சம் வைக்காமல் சத்திய தரிசனம் கால அளவினால் நிர்ணயிக்கப்படுவது கிடையாது. காலத்தின் கணக்கில் நடப்பவைதான் படிப்படியாக நடக்கும். ஆன்மீக ஒழுக்கம் அப்படிப்பட்டது. காலத்தின் உள்ளங்கைகளில் உள்ளது அது. ஆனால் ஆன்ம ஞானம் காலத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது காலத்தையும் கடந்தது. தியானம் காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். தவம் காலத்தையும் கடந்து நிற்கும். சத்திய தரிசன அனுபவம் கிடைக்க விரைமனே நல்லவனாக நடந்து கொண்டிருப்பது மட்டும் போதாது. எதிலும் பற்றற்று வாழ்வதை பயிற்சி செய்து கொண்டிருப்பது மட்டுமே ஆன்மாவில் இறைமையை உணரும் அதிசயம் நடக்க வழிவகுத்து தராது. இதெல்லாம் பூர்த்தியாகாத ஆன்மீக ஒழுக்கங்கள் நன்மை தீமையாக இரண்டையும் வென்று இவற்றுக்கு மேலே போய் நிற்பதுதான்
சத்தியத்தை உணர்வதற்கு அத்தியாவசியமானதாகும். பற்று மற்றும் பற்றற்று ஆகிய இருவேறு உணர்வுகளை கடந்து நிற்க வேண்டும். பற்று என்பது தியானமாகவும் பற்றற்று என்பது தவமாகவும் நிற்கும். உலகம் இதற்கு எதிர்ப்பதமான நிர்வாணம் ஆகிய இரண்டையுமே தாண்டி எழ வேண்டும். இந்த நிலைக்கு வீதரகதா என்று பெயர் சொல்லப்படுகிறது. பாசம் கொண்ட பற்று நிலை, அது அறவே அகன்ற பற்றற்ற நிலை ஆகிய இவ்விரு நிலைகளையுமே தாண்டிய ஒரு நிலை. வீதரகதா என்ற நிலையில் பற்று இருக்காது, பற்றற்ற மனோநிலையும் இருக்காது. வீதரகதா பிரக்ஞையில் நன்மை இல்லை, தீமையும் இல்லை. அங்கு ஒன்றுதான் இருக்கும், தூய அறிதல் என்ற நினைவு மட்டுமே அங்கு இருக்கும். அதன் பரிசுத்தமான புனிதத்துவத்துடன் அது இருக்கும். இந்த நிலையில்தான் தெளிவாய் சத்தியத்தை உணர்ந்து அறிந்து அனுபவித்தல் இடம்பெறும். அது தவத்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அனைத்திலிருந்தும் விலகி பற்று வைக்காமல் வாழ்ந்தபடி விழிப்புடன் இருக்கும் புத்தியை நீங்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த வகையான ஒரு மனோநிலையை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அறிவுறுத்தி கொள்ள வேண்டும். எப்படி சுவாசம் உங்களுக்குள் இரண்டர கலந்துள்ளதோ அதை போலவே இப்படிப்பட்ட புத்தியை நீங்கள் உங்கள் மனதில் பதிய செய்துவிட வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. அதே சமயம் வெளிப்பான கண்காணிப்புடன் அவற்றை செய்ய வேண்டும். இதைத்தான் செயலில் செயலின்மை என்பார்கள். நாடகத்தில் ஒரு நடிகன் இருக்கும் நிலைமையை போன்றது அது. நடிக்கிறோம் என்ற எச்சரிக்கை அவனிடம் இருக்கும். ஆகவே அவன் ஏற்று நடிக்கும் பாத்திரத்துடன் தன்னை அவன் அடையாளம் காணவே மாட்டான். இதனால் அவனுடைய சுயம் தவறிவிடாது, நலிவு விடாது. நடித்தாலும் கூட அவன் அதனுடன் ஒட்டாமலேயே இருப்பான். இதுவே செயலில் செயலின்மை. இப்படித்தான் நீங்கள் ஆக வேண்டும். ஆகிவிட்டு அந்த இயல்பினை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்யும்போது இஞ்ஞனமான விழிப்புணர்வுடன் அவன் இருந்தால் அதில் ஒட்டுறவிடாமல் தனித்திருப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்காது. விழிப்புடன் இருப்பதால் இயல்பாக கிடைக்கும் பலன் இது. நீங்கள் ஒரு சாலை நடக்கிறீர்கள், நடத்தல் எனும் செயல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் முழு விழிப்புணர்வில் இருந்தால் நீங்கள் நடக்கிறீர்கள், ஆனாலும் நடக்கவில்லை என்று உணர்வீர்கள். விழிப்புடன் இருந்த அந்த நடிகன் ஏதாவது ஒரு பாத்திரமாக நடித்தாலும் கூட அந்த பாத்திரம் அவன் இல்லை என்று உணர்ந்ததைப் போல நடத்தல் எனும் செயல் இடம்பெறுவது உடல் எனும் தளத்தில்தான். பிரக்ஞை எனும் தளத்தில் நடப்பதெல்லாம் கிடையாது. இதையேதான் நீங்கள் சாப்பிடும் போதும் உணர்வீர்கள். வேறெந்த வேலையை செய்யும் போதும் அனுபவிப்பீர்கள். உங்களுக்குள் உள்ள மையம் வெறும் ஒரு சாட்சியாக மட்டுமே தொடரும். அது செய்பவனாகவும் இருக்காது, பார்த்து ரசிப்பவனாகவும் இருக்காது. சாட்சியாக மட்டுமே இருக்கும். இந்த அனுபவத்தின் வீரியம் எத்தனை ஆழமாக ஆகின்றதோ அந்த அளவுக்கு சந்தோஷம் மற்றும் துக்கம் ஆகிய உணர்வுகள் மறைந்தே போகும். இருமையற்ற தன்மையை நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் உங்களுடைய தூய பிரக்ஞை, ஆன்மா. ஆகவே இறமையான ஆன்மாவை உணர்வீர்கள் தவத்தில். புத்தி என்பது என்ன? புலன்களால் எதெல்லாம் கிரகிக்கப்படுகின்றனவோ அதையெல்லாம் சேகரிக்கும் ஒரு கிடங்குதான் புத்தி. இதை போய் தனது சுயம் என ஒருவன் தப்பாய் எடுத்துக்கொண்டால் வேலையாளை போய் முதலாளி என்று கருதியதற்கு சமமாகிவிடும். தன்னுடைய சுயம் எனும் தெய்வீகத்தை உணர விரும்பும் ஒருவன் அவன் தெரிந்து வைத்துள்ள அனைத்தும் அவனை விட்டு அகன்று வெளியேற அனுமதித்து விட வேண்டும். அவனுக்கு உள்ளே உறைந்துள்ள அந்த அனைத்தும் அறிந்த ஞானியை மட்டுமே அவன் பின்தொடர வேண்டும். ஒருவன் தெரிந்து வைத்திருப்பதெல்லாம் அவனுடைய புத்தியை பற்றித்தான். ஆனால் அப்படி தெரிந்து கொண்டதை எல்லாம் துறந்து விட்டு உள் இறங்கும்போது அவன் அறிய நேருவதுதான் சுயம், ஆன்மா. இதுதான் தவத்தால் அறியக்கூடிய ஒரு விஷயம். சாட்சியாக நிற்பவன், சலனமற்றவன், இருமையற்ற ஒருமையில் அடங்கியவன், அனைத்தும் அறிந்தவன், அவனே உள் உறைபவன். ஒருவனுடைய சத்திய சுயம், ஆன்மா, சரணம் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து தனித்து பிரிந்திருப்பது இது. மாயா எனும் உலகவியல் மற்றும் மோட்சம் எனும் ஞானவியல் ஆகிய இரண்டிலிருந்தும் விலகியிருப்பது இது. இது ஒரு சாட்சி மாத்திரமே. அனைத்துக்குமான சாட்சி, அனைத்துக்குமான ஒரே சாட்சி இதுதான். அனைத்தையும் எச்சரிக்கையாய் கண்காணித்து கவனித்தபடி அறிந்து வைத்துள்ள சாட்சி இது. ஒளியிலிருந்து இருள் வரை, உலக இச்சையிலிருந்து இவை அடங்கிய நிர்வாண சமாதி வரை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கும் சுயம் அனைத்து இருமைகளையும் கடந்த ஒன்று. உண்மையாக பார்க்க போனால் ஆன்மா எனும் இந்த சுயம் இருக்கிறதே,
இது இந்த சுயத்தையும் கடந்தது. ஏனென்றால் இது இந்த சுயத்துக்கே கூட ஒரு சாட்சியாக இருக்கிறது. அது சுயம், ஆன்மா, இறைமை என்றெல்லாம் விழிக்கப்படும் இந்த சாட்சியை ஒருவன் மனதார அறிந்து கொண்டதும் தாமரையை போன்று ஆகிவிடுகிறான். தாமரை தான் பிறந்த சேற்றிலிருந்து எப்படி தனித்து நிற்கின்றதோ அதே போல உலகத்திலிருந்து தனியாகி விடுகின்றான் அவன். தான் வாழும் நீரினால் தாமரை மலர் தீண்டப்படாததைப் போல இந்த உலக ஆக்கிரமிப்பால் அவன் தீண்டப்படுவதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தனக்குள் தான் அடங்கி வாழ்க்கையின் மாறுபடும் அனைத்து வேறுபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு விடுகின்றான். அவனே சாந்தம், அவனே அமைதி, அவனே சந்தோஷம், துக்கம், மரியாதை, அவமரியாதை எதுவும் அவனை அண்டாது. அவன்தான் மறுதலிக்காது கவனிக்கும் வெறும் சாட்சியாகிவிட்டானே. என்னவெல்லாம் நடக்கின்றனவோ அவற்றில் எதுவும் அவனுக்கு நடப்பதில்லை. அவனுக்கு முன்னால் நடக்கின்றது, அவ்வளவே. அவற்றுக்கு அவன் ஒரு சாட்சி. அவனை அவைகள் தீண்டாது. ஒரு கண்ணாடியைப் போல ஆகிவிடுவான் அவன். கண்ணாடியில் 1000 பிம்பங்கள் விழும் போகும். ஆனால் அவற்றில் எந்த ஒரு பிம்பத்தின் தடமும் அந்த கண்ணாடியில் மிச்சம் வைக்கப்படுவதே இல்லை. ஒரு முதிய சாது நதிக்கரை ஒன்றுக்கு வந்தார். அவருடன் கூட இளைய சாது ஒருவரும் வந்தார். இளைய சாது, நாம் இந்த நதியை கடப்பது எப்படி என கேட்டான். உன் கால்கள் இந்த தண்ணீரால் நனைந்து விடாத வகையில் என்று பதிலளித்தார் அந்த முதிய சந்நியாசி. இந்த பதிலை கேட்ட அந்த இளைய சாதுவுக்குள் ஒரு மின்னலை போன்று சற்றொன்று ஏதோ ஒன்று துல்லியமாக புலந்தது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிந்தது அவனுக்கு. நதி வரும் போகும், ஆனால் அதிலுள்ள தத்துவம் அவனது நெஞ்சின் ஆழம் வரை துளையிட்டு சென்றது. வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் விளங்கியது. இந்த அறிவுரையே அவனது வாழ்க்கையை வழிநடத்தும் கோட்பாடாக உருப்பெற்றது. முதிய சந்நியாசியின் இந்த அருளுரையால் கால்களில் துளி நீர் ஒட்டாமல் நதியை கடப்பதை அவன் கற்றுவிட்டான். சாப்பிட்டாலும் உண்ணா நோன்பிருக்கும் ஒருவனாய் ஆகிவிடுங்கள். பெருங்கூட்டத்தில் நடுவில் இருந்தாலும் தனி ஆளாய் ஆகிவிடுங்கள். உறக்கத்திலும் விழித்திருப்பவனாக மாறிவிடுங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதன்தான் விடுதலை வீட்டினை எட்டுகின்றான். அவன்தான் உலகத்தில் இருந்தாலும் விடுதலை பெற்றில் தலைக்கின்றான். அவனே அனைத்தும் ஒன்றே என விடுதலை அடைந்து அனைத்திலும் இறைமையை காண்பவனாக மாறுகின்றான். உலகம் புத்திக்குள் இருக்கக்கூடாது, புத்தி உலகத்துக்குள் இருக்கக்கூடாது என்று யாரோ சொன்ன ஒரு மூதரை இருக்கிறது. இதுதான் திறவுகோல். இந்த வாழ்க்கை தத்துவத்தின் முதல் பாதி பிசகற்று பழக்கமாகிவிட்டால் 2ஆம் பாதி அதுவாக பின்தொடர்ந்து தானாக வந்துவிடும். முதல் பாதிதான் காரணம், பின்பாதி அதன் காரியம், விளைவு. பயிற்சி செய்து முதல் பாதி கைவசப்பட்டு விட்டால் 2ஆம் பாதி அதுவாக தன்னிச்சையாக வந்து சேர்ந்துவிடும். 2ஆம் பாதியை முதலில் ஆரம்பிப்பவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். இது உதவாது. 2ஆம் பாதி வேறு அல்ல, அது அல்ல காரணம். ஆகவே நான் சொல்லும் வாழ்க்கையின் அடிப்படை யதார்த்தம் இதுதான். உலகம் புத்திக்குள் இருக்கவே கூடாது. அடுத்த பாதி என்ன? வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தாத்பரியம் கிடையாது. அது முதல் பாதியின் விளைவு. உலகம் புத்திக்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளாமல் இருந்தால் புத்தி இந்த உலகத்தை தேடிக்கொண்டு போகாது. புத்திக்குள் இடம் மறுக்கப்பட்ட ஒன்று புத்தியை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுக்காது. ஞான ஒளி பிரகாசிக்கும் முழுமையில், பூர்ணத்துவத்தில், சமாதியில் அறிந்து கொள்ள வேண்டியதாக எப்பொருளும் இருக்காது. ஆகவே சமாதி நிலையை ஞானம் என அழைப்பதும் கூட பொருந்தாது. நிச்சயமாக இது நம் வழக்கில் சொல்வதை போன்ற ஞானம் கிடையாது. அதாவது எதையோ தெரிந்து கொள்வதாக எட்டப்படும் ஞானம் அறிதல் கிடையாது. அதே சமயம் இப்படி சொல்வதால் இது இன்னமும் ஒரு அறியாமை நிலையே என்றும் ஆகிவிடாது. அறிந்து கொள்ளாமல் விட்டுவிடவும் இங்கு எதுவும் கிடையாது. ஆக சமாதி, ஞானம் மற்றும் அறியாமை ஆகிய இந்த இரண்டிலிருந்தும் வேறுபட்டது இது. இது எந்த ஒரு பொருளையும் அறிந்து கொள்வது கிடையாது. இது எந்த ஒரு வஸ்துவையும் அறியாததும் கிடையாது. ஏன் இப்படி? ஏனென்றால் இங்குதான் எந்த ஒரு பொருளும் கிடையாதே. உணர்தல், அறிதல், அனுபவித்தல் எனும் பிரச்சனை மட்டுமே நிலவுகின்றது. எந்த ஒரு வஸ்துவை பற்றியும் இங்கு அறிந்து கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அறிதல் மட்டுமே இருக்கும். அதாவது பிரக்ஞை எவ்வித உள்ளடக்கம் இல்லாமல் காலியாக உள்ள பிரக்ஞை. யாரோ ஒரு சந்நியாசி ஒருவரை கேட்டார், தியானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன? அதற்கு அவர் பதிலளித்தார்,
அருகாமையில் இருப்பதில் நிலைப்பதுதான் தியானம், அந்த அருகாமையும் கடந்து நிற்பதுதான் தவம் என்றார். எது உங்களுக்கு அருகாமையில் உள்ளது? உங்களை தவிர ஏனைய அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தானே இருக்கின்றன. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அருகில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு எப்போதும் வேறெங்கோ இருக்கிறீர்களே. உங்களுக்கு அருகில் இருக்கும் எதையோ பிடித்து கொண்டே இருந்து விடுகிறீர்களே. அருகாமையில் உள்ள எதனுடனே வசிப்பதற்காக நீங்கள் இங்கு வரவில்லை, பிறவி எடுக்கவில்லை. உங்களுக்கு நீங்கள் மூழ்கி இருக்கத்தான் பிற்படுத்துள்ளீர்கள். இதுதான் பிறவி பயன். இதனை எய்துவதே அதனுடைய லட்சியம். அதுதான் தவம். நீங்கள் வேறெங்கும் இல்லாமல், உங்களுடைய புத்தியும் கூட வேறெங்கும் இல்லாமல் ஆகும்போது நீங்கள் ஓரிடத்தில் குவிந்து நிற்பீர்கள். அந்த ஓரிடம்தான் தவபீடம், தவம் இருக்கும் இடம், தவமாக இருக்கும் இடம். எங்கும் நீங்கள் போகாத போதே, அதாவது உங்களுடைய புத்தி எங்கும் போகாத போதே நீங்கள் உங்களுக்குள் இருப்பீர்கள் அல்லவா? இது அருகாமையில் எங்கோ இருப்பதாக ஆகாது, தூரம் போய் வசிப்பதாக ஆகாது. இதுவே உள்ளார்ந்த வசிப்பு, இதுவே அருகாமை, தொலைவற்ற நெருக்கம், தொலைவே இல்லாதது அந்தரங்கம். இங்கு போய் கூடிவிடும் போதுதான் ஒருவன் சத்தியம் எனும் இறைமைக்குள் விழித்தெழுகிறான். அருகாமையில் ஏதோ ஓரிடத்தில் இருந்ததனால் நீங்கள் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்குள் நீங்கள் போய் உங்களுடைய சுயத்துடன் கலந்து விடும்போது மீட்கப்பட்டு விடுகின்றன. உலகத்தை துறந்து விடுமாறு நான் என்றுமே உங்களை கேட்டுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்குள் நீங்களே உருமாற்றம் கொள்ளுங்கள் என்றே சொல்ல வருகின்றேன். உலகத்தை மறுப்பதால் நீங்கள் மாறவே மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் மாறிவிடும் போது உலகம் என்ற ஒன்றே உங்களை பொறுத்தமட்டில் கரைந்து போயிருக்கும். சுத்தமான சமயம் என்றால் உலகத்தை துரத்தல் என்று ஆகாது. இது தானாய் உருமாற்றம் அடைவது. உலகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காதீர்கள். ஆனால் அந்த உலகத்துடனான உறவு முறையில் நீங்கள் கொண்டுள்ள புறத் தோற்றத்தினை, அணுகுமுறைகளை பற்றி சிந்தியுங்கள். இதனை நீங்கள் மாற்றியாக வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாகத்தான் உலகம் என்ற ஒன்று உள்ளது. பந்தம் என்ற கைவிலங்கு இருக்கிறது. உங்களை பூட்டி வைத்திருப்பது உலகம் கிடையாது, அதன் மீதான உங்களது பார்வை, அணுகுமுறை. இதுதான் உங்களை அதனுடன் இறுக்கமாக சிறைப்பிடித்து வைத்துள்ளது. உலகத்துடனான உங்களது பார்வை மாறிவிடும் போது உங்களுடைய இருப்பே மாறிப்போகும். உலகத்தின் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது, உங்கள் மீதுதான் குறை உள்ளது. உலகத்தை அணுகும் உங்களது போக்கில்தான் பிழை நிரம்பியுள்ளது. வாழ்க்கையை உருமாற்றி தரும் அறிவியலே தவம்தான். இயற்பியலில் மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சிகள் வாயிலாக அணு வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அறிவின் சக்தி வரை, அதன் திறன் வரை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தவம் ஆன்மாவையும் ஆன்ம சக்தியையும் கண்டறிந்து கைமேல் வைக்கின்றது. இயற்பியலால் அணு பொருள்களுக்குள் அடங்கியுள்ள மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. தவத்தால் ஒருவனுடைய சுயத்துக்குள் அடங்கியுள்ள இந்த பிரபஞ்சமே கண்டறியப்படுகிறது. இந்த இரண்டில் ஆன்ம ஞானம்தான் முக்கியமானது. ஒருவனுடைய சுயம் என்கின்ற ஆன்மா என்பதனுடைய இருப்பை தவிர வேறெந்த பொருளின் இருப்பும் இங்கு முக்கியம் கிடையாது, அவசியமும் கிடையாது. மனிதனுக்கு அணுக்களை பற்றியும் அவற்றால் ஆக்கப்பட்டுள்ள எண்ணற்ற பொருட்களை பற்றியும் நல்ல அறிமுகம் கிடைத்துள்ளதுதான். ஆனால் நிஜத்தில் அவன் யார் என்பதை பற்றிய கடுகத்தனை அறிதலும் இல்லாமல் போய்விடுகிறதே. இதனால் அவன் சமநிலை இழந்து விடுகிறானே. கற்பனை கூட பண்ண முடியாத சமுத்திரத்தின் அடியாள பகுதிகளுக்குள் எப்படி குதிப்பது என்பதற்கெல்லாம் விமரிசையாக அவன் வழிகள் கண்டுபிடித்து விட்டானே. ஆனால் தன்னுடைய ஒரே சொந்தமான சுயம் எனும் ஆன்மாவுக்குள் எப்படி நுழைவது என்பதை அவன் மறந்து விட்டானே. இதற்கு பெயர்தான் தற்கொலை. இதுதான் நம்முடைய சொல்லொணா துக்கம், துயரம். இந்த சமநிலையற்ற சீர்கேட்டிலிருந்து நம்மை தவம் விடுவித்து தருகின்றது. இது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. தவத்தின் மூலமாக மட்டுமே நிஜமான மனிதனுடைய ஜனனம் இடம்பெற முடியும். தவத்தால் மட்டுமே ஒரு புதிய மனித சமுதாயத்தினை அடிக்கலை நாட்ட முடியும். உலகத்தின் அனைத்து பொருள்களையும் வெல்லுகின்ற திறன் மனிதனுக்கு உள்ளது என்பதை அறிவியல் காட்டிவிட்டது. இப்போது அவனையே வென்றாக வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு வந்துவிட்டது. அறிவியலில் மனிதன் அடைந்துள்ள வெற்றி இப்போது அவனையே வெல்ல வேண்டிய கட்டாய தேவை எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டி நிற்கிறது. இது நடக்காவிட்டால் அவன் உலகத்தை கைக்கொள்ள அடக்கி பெற்றுள்ள வெற்றி அவனுக்கே எவனாக போய்விடும். அறியாமையில் உழலும் ஒருவனுடைய கையில் உள்ள அளப்பரிய அதிகாரங்களும் சக்திகளும்
விஷத்துக்கு ஒப்பானவை, தற்கொலைக்கு சமமானவை. அறிவியல் அறியாமையில் வாழும் ஒருவனின் கைகளில் இருந்தால் இந்த கூட்டணி அழிவினையே முடிவாக தந்துவிடும். ஆனால் அதே அறிவியல் தான் யார் என்று அறிந்து தெளிந்த ஞானிகளுடைய கைகளில் அடங்கினால் அது ஒப்புயர்வற்ற ஒரு மகத்துவம் கொண்ட ஒரு படைக்கும் சக்தியாக பரிணாமம் பெற்றுவிடும் அல்லவா? அதுவே இந்த பூமியையே ஒரு சொர்க்கபுரியாக மாற்றிவிடும் அல்லவா? இதனால்தான் மனிதனுடைய எதிர்காலமும் எல்லையும் தவத்தின் கைகளில்தான் உள்ளது என்று சொல்லி இந்த சிறிய உரையை அன்போடு நிறைவு செய்கின்றேன். பிரம்மஞான பொற்செபிலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.